Hello friends, welcome back to our channel RelishTheCurry. இன்னைக்கு எபிசோடில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி தாபா ஸ்டைலில் பாலக் பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு. இதுவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் வீடியோஸ் போடும்போதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ பாலக் பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் நான் தண்ணி சூடு பண்ணிகிட்ருக்கிறேன். தண்ணி சூடானதும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற பாலக் லீவ்ஸை அதில் சேர்த்துக்கலாம். இதோட நான் ஒரு 1/2 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இது எதுக்குன்னா அந்த பாலக்கீரையோட கலர் மாறாமல் இருக்கும். பக்கத்துலேயே ஒரு ஐஸ் கோல்ட் வாட்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். 2 to 3 minutes ஹாட் வாட்டரில் குக் ஆனதும் ஐஸ் கோல்ட் வாட்டரில் நாம் டிப் பண்ணிக்கலாம். இதனால நியூட்ரியன்ஸ் அப்படியே இருக்கும். நீங்கள் ரன்னிங் டேப் வாட்டரில் கூட இதை வச்சுக்கலாம். கோல்ட் வாட்டர்லேருந்து ஸ்ட்ரெயின் பண்ணி நான் ஒரு மிக்சர் ஜாரில் இதை ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் இதோட நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் சூடானதும் 1 டீஸ்பூன் ஷாஹி ஜீரா ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட ஷாஹி ஜீரா இல்லாட்டா நார்மல் ஜீரா கூட நாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணி அதை நான் கிளறி விட்டுக்கிறேன். இதோட சாப் பண்ணி வச்சுருக்கிற 2 வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து அதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே நாம் அரைச்சி வச்சிருக்கிற கீரை பேஸ்ட்டை இதோட நம்ம சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம இதோட கலந்துக்கலாம். இதை ஜஸ்ட் ஒரு 1 to 2 minutes நம்ம வதக்குனா போதும். ரொம்ப வதக்குனா அதோட கசப்பு தன்மை வெளியே வர ஆரம்பிச்சிடும். இதில் நம்ம 2 இல்லை 3 ஸ்பூன் க்ரீம் சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் செஞ்ச க்ரீம் தான் இதோட சேர்த்துருக்குறேன். க்ரீம் ஆட் பண்ண உடனே நம்ம 1 நிமிஷம் இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம வெட்டி வச்சிருக்கிற பன்னீரை இதோட நம்ம சேர்த்துக்கலாம். ஜென்டிலாக பன்னீர் உடையாமல் நாம் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை மூடி வச்சு ஒரு 5 minutes நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சின்ன பேனில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றி நம்ம சூடு பண்ணிக்கலாம். பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற பூண்டை இதோட நம்ம சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் நம்ம சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். தனியாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற தட்கா மசாலாவை கிரேவியோட நம்ம சேர்த்துக்கலாம். இந்த தட்கா மசாலா கிரேவிக்கு தாபா ஸ்டைலில் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். பன்னீருமே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போ எம்மியாக பார்க்கவே ரொம்ப பிரைட்டாக ஒரு பாலக் பன்னீர் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு மேலே க்ரீம் ஊற்றி நாம் சர்வ் பண்ணிக்கலாம். இந்த டெலிஷியஸான பாலக் பன்னீர் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இதை வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு என்னோட இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் RelishTheCurry. தேங்க்யூ.